நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம தொட்டு சாப்பிட்ற காய், அதை பொரியல், அதுக்கு வந்து ஒரு பொடி நாங்கள் போடுவோம். ஒரு சில காய்களுக்கு மட்டும் அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, இது வந்து நான் கடலைப்பருப்பு வந்து இந்த பவுலில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தனியா வந்து அதுவும் வந்து இதில் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, நீட்ட மிளகாயாக இருந்தாலும் சரி, இது வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ இதுக்கு 2 டைம்ஸாக எடுக்கணும். நல்லா கும்பலாக கையில் வந்து பிடிச்சி நல்லா அளவில் எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ரேஷியோவில் எடுத்தோம்னா, ஈக்குவலாக எடுத்தோன்னா ஒரு மாதிரி பருப்பு பொடி மாதிரி இருக்கும். இது வந்து காரம் கொஞ்சம் கூட போடும்போது நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப காரம் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இதை வந்து ஒரு அடுப்பை வந்து ஆன் பண்ணி கடாயி வச்சு எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா அடுத்தடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரே நேரத்தில் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தின்னாக இருக்குது, பக்கம் சீக்கிரமே வறுபட்டுரும். இது வந்து குண்டு குண்டாக இருக்கும் கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்து லேட் ஆகும். அதனால் வந்து தனித்தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயி வச்சு சூடாகிடுச்சுங்க. லேஸ் சூட்டில் இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம வறுத்துடலாம். ஸ்மெல்லு வரும், கலரும் லேசாக சேஞ்ச் ஆகும். வாசனை வரும்போது நம்ம அதை மாற்றிடலாம் பிளேட்டுக்கு. நம்ம காரப்பொடி தான் போடுவோம். இதை வந்து சுண்டலுக்கு, அப்புறம் வந்து அந்த கிழங்கு கத்திரிக்காய்க்கு அதுக்கெல்லாம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்குக்கெல்லாம் கூட சில சமயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பவுடர் இதில் வந்து பெருங்காயம் வந்து நான் போடலைங்க. ஏன்னா பெருங்காயம் போட்டு நம்ம வந்து மாதக்கணக்கில் வைக்கும்போது வாசனை போயிடும். அதனால் பெருங்காயம் வந்து அதை பண்ணும்போது மட்டும் அதை வந்து போட்டு பண்ணானே நல்லாயிருக்கும் வாசனை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக போகும்போது இப்போ வறுபட்டுருச்சுங்க. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த பொருளை போட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. இதையும் வந்து நம்ம அப்படி லேசாக வந்து பிரட்டி விடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி அடியில் பருப்பான மாதிரி ஆகணும். வாசனை வரும். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ குண்டு மிளகாய், இந்த நீட்ட மிளகாய் எடுத்துருக்கேன் நான். அதில் வந்து காம்பெல்லாம் எல்லாத்தையும் தீட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் காரம் கூட போட்டால் தான் இது பவுடரே நல்லாயிருக்கும். இல்லைன்னா பருப்பொடி போட்டு கலந்து விட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ரசப்பொடி, அப்புறம் ரசப்பொடியோட இட்லி பொடியோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வறுத்துட்டேங்க ட்ரை ரோஸ்ட்டு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். அதை மிக்சியிலேயே பொடி பண்ணிக்கலாம், குவான்டிட்டி கம்மிங்கிறனால. இருந்துச்சுங்க. நல்லா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம விருப்பப்படி அரைச்சிக்கலாம். பரபரன்னு வேணும்னா அரைச்சிக்கலாம்னா, ரொம்ப நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இதில் நான் உப்பு ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம பொரியலுக்கெல்லாம் போடும்போது இந்த தனியாக போடுவோம் இல்லைங்களா உப்பு, அதனால் வந்து இதில் நான் உப்பு போட போகிறது இல்லை. டேஸ்டியான கறி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்க்கு போடுற கறி பவுடர் பார்க்க தான் பொடி மாதிரி இருக்குது. காரம் நல்லாவே இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.